finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ் அண்ட் வெல்கம் டு மை T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷல். இந்த வருஷம் 2024 T20 வேர்ல்ட் கப் ஸ்பெஷலாக தான் இருக்க போது, நோ டவுட் அபவுட் இட். இப்போ நம்ம சூப்பர் 8 டெரிட்டரிக்குள்ள நுழையிறோம் மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் சூப்பர் 8, அதாவது 41st மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் USA அட் ஆன்டிகுவா நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 18 ரன்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை வின் பண்ணல மக்களே. சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குட் ஃபைட் ஃப்ரம் USA, பட் டெஃபினட்டா USA ஃபீல் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல சவுத் ஆப்பிரிக்காவை அப்செட் பண்ணன்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. அண்ட் டாஸ் போடும்போது ஒன்ஸ் அகைன் மோனாங் பட்டேல் ஸ்டில் நாட் yet ஃபிட், அதனால ஆரன் ஜோன்ஸ் தான் கேப்டனா வந்தாரு டாஸ் போடுறதுக்கு. அண்ட் டாஸும் வின் பண்ணாரு. ஸோ நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் இந்த அசோசியேட் டீம்ஸ் அண்ட் மேஜர் ஆஃப் த டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா T20ல வர டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்கிறாங்க. அது ஏனே தெரியல. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, அவங்க விளையாடுறது வெஸ்ட் இண்டீஸ்ல டே மேட்சஸ் போது இட்ஸ் பெட்டர் டு பேட் ஃபர்ஸ்ட். இதை தான் நான் பல வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கேன். பட் அவங்க என்ன சொல்றது, அவங்க பண்றதா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதே மாதிரி போலிங் எடுத்தாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 194 for 4, சரியான ஸ்கோர். ஆப்வியஸ்லி எனக்கு தோணுச்சு, ஓகே அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன்ஸ் கிளியரா கொடுத்துட்டாங்க USA. ஏன்னா அது கிளியர் கட்டா தெரிஞ்சது. ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு USA போலிங் போடல. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண சில போலர்ஸ்லாம் நல்லா போட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லைன்றதா ஒரு வருத்தமான ஒரு விஷயம் USA பாயிண்ட் ஆஃப் வியூல. முதல்ல சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் எஃபர்ட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குவிண்டன் டி காக் 74 of 40 கமிங் இன்டு த ஃபார்ம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்க போகுது மக்களே சவுத் ஆப்பிரிக்காக்கு. பிகாஸ் சூப்பர் 8 ஸ்டேஜ் ரொம்ப க்ரூஷியல் ஸ்டேஜ். இதுல வந்து டிகாக் ஃபார்முக்கு வந்தது. இன்னும் ரிமைனிங் 2 மேட்ச் இருக்கு. செமிஃபைனல் போனாங்கன்னா அங்க டிகாக்கோட ஃபார்ம் ரொம்ப க்ரூஷியலா பிளே ஆகும். சோ மெனி பாசிட்டிவ்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்ச்ல கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கவங்களாம் ஃபார்முக்கு வந்திருக்காங்க, பேட்டிங்லயா இருக்கட்டும் போலிங்லயா இருக்கட்டும். சோ அந்த வகையில ஹென்ரிக் சீக்கிரமா அவுட் ஆயிட்டாலும் குவிண்டன் டி காக் ஒரு சூப்பர் நாக் 74 அடிச்சாரு. கேப்டன் ஏடன் மார்க்ரம் அவரும் ஒரு நல்ல ஒரு 46 ரன்ஸ் ஸ்டெடியா விளையாடிட்டு இருந்தாரு. அண்ட் லோவர் ஆர்டர்ல ஹென்ரி கிளாசன் ஒரு 36, டிஸ்டன்ஸ் ஸ்டப்ஸ் ஒரு 16 balls 20, எல்லாருமே அவங்களோட பார்ட்டை பிளே பண்ணாங்க. அண்ட் 194 அடிக்க முடிஞ்சது அவங்களால, விச் ஐ தாட் கிளியரா தெரிஞ்சது. USA ஒரு எக்ஸ்ட்ரா 15-20 ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த விக்கெட்டை பார்த்தா ஒரு 194 விக்கெட் மாதிரி ஆக்சுவலா தெரியல. ஓகேங்களா, ஃபைன். போலிங் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்ஸ் அகைன் நெட்ராவல்கர் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. 4 overs just 21 runs தான், 2 wickets சூப்பரா போட்டாரு. ஹர்மித் சிங் had a fantastic game மக்களே. பேக் டு பேக் விக்கெட்ஸ் வேற எடுத்தாரு. 4 overs 24 runs 2 wickets. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்ல டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சொல்ல வரேன், ஜஸ்தீப் சிங்கோட ஓவர். கைஸ் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் லைவ்ல ப்ரிவியூ போயிட்டு இருந்தேன் என்னோட வீடியோல, பார்த்தவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதுல நான் ஏற்கனவே சொன்னேன், ஜஸ்தீப் சிங் தான் டேர்னிங் பாயிண்டா வந்து அமைய போறாரு ஃபர்ஸ்ட் போலிங்ல. அவரை தான் டார்கெட் பண்ணி சம காட்ட போறாங்க. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் லென்ஸ் போடுறேன்னு சொல்லி நல்லா ஷார்ட் பிச் போட்டு கொடுப்பாரு. கண்டிப்பா இவரை சம்மடி அடிக்க போறாங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் லைவ்லயும் அக்னாலேஜ் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்தது. ஏன் வந்து நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஜஸ்தீப் சிங்கோட போலிங்கை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர்கிட்ட ஒரு 135 பேஸ் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவரோட லைன் அண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப ப்ரெடிக்டபிள் ஆயிடுது. பேட்ஸ்மேனால ஈஸியா அடிக்க முடியுது. அவர் ஸ்விங் போலர் கிடையாது, டெக் அடிக்கிற போலர். ஸோ T20ஸ்ல ஸ்விங் போலர்ஸை கூட கொஞ்சம் திணறுவாங்க. பட் டெக்ல வந்து அடிக்கிற போலர்ஸ் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா விளையாடிடலாம். அண்ட் ஜஸ்தீப் சிங்கோட லைன் அண்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் வேரியன்ஸ் இருக்காது. ப்ரெடிக்டபிளா போட்டுட்டு இருப்பாரு. எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. டிகாக் ஒரு ஓவர்ல 28 ரன் அடிச்சாரு. அங்கேயே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சரியான மொமெண்டம் கிடைச்சிருச்சு. அண்ட் அலி கான் அவர் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்தது USA பாயிண்ட் ஆஃப் வியூல. ஏன்னா டெத் போலிங்கும் நல்லா போடுவாரு. அவர் 4 overs 45 ரன்ஸ் கொடுத்தது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 2 bowler 3 bowler வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரன்னா வாரி கொடுத்துட்டாங்க. வேற ஸ்பின்னர்ஸ் சூப்பரா போட்டாங்க. நெட்ராவல்கரும் ஒன்ஸ் அகைன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பட் 195 USA அடிப்பாங்களான்னு நினைக்கும் போது we know that it's very difficult. நிறைய பேர் ஆக்சுவலா நம்ம லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் 60%. கைஸ் நம்ப மாட்டீங்க, 60% ஆஃப் த பீப்புள் செட் USA வின் பண்ணுவாங்கன்னு. நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணும் சொன்னேன், ஸ்பின்னர்ஸ் வந்து சோக் பண்ணுவாங்கன்னு. பட் நான் எதிர்பார்த்ததை விட USA பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில 18 ரன்ஸ் வித்தியாசத்துல தான் தோத்தாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஹியூஜ் கிரெடிட் டு தெம். அண்ட் அவங்க பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவ் டெய்லரும் சரி, ஆண்ட்ரஸ் கவுஸும் சரி செம்மையா ஸ்டார்ட் பண்ணாங்க. they are ready for the chase அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் டக்குன்னு ஆல் ஆஃப் சடன் வந்து பாத்தீங்கன்னா 76 for 5 கேஷவ் மகாராஜ் வந்து விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஷம்சி வந்து முதல் பால்லே விக்கெட் எடுத்தாரு. நார்கியா சூப்பரா போட்டாரு. ஜான்சனை ஃபர்ஸ்ட் செம்ம காட்டிட்டாங்க. ரபடா வந்து விக்கெட் எடுத்தாரு. ஸோ நம்ம என்ன நினைச்சோம், ஓகே இட்ஸ் கோயிங் டு பி a crushing win for சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ USA ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெட் ரன் ரேட் 9 தோத்துட்டாங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் கேம்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி. பட் அப்பதான் ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாச்சுங்க. எஸ், கவுஸ் ஒரு பக்கம் செம்மையா விளையாடிட்டு இருந்தாரு, அவருக்கு சப்போர்ட்டே இல்லாமையும். பட் ஹர்மித் சிங் வந்து
கவுஸுக்கு ஒரு சூப்பர் சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து 91 ரன்ஸ் க்ரூஷியல் பார்ட்னர்ஷிப். நம்ப மாட்டீங்க, ஹர்மித் சிங் 22 balls 38 ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. ஆண்ட்ரூ கவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி 18 நாட் அவுட். ரெண்டு பேருமே செம்மையா எடுத்துட்டு வந்தாங்க கேமை. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 12 balls 29 runs to win வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த பெனால்டிமேட் ஓவர்ல வந்து ரபடா போட்டாரு பாருங்க, சூப்பர் ஓவர். அந்த ஓவர்ல ஜஸ்ட் ஒரு 1 or 2 runs தான் கொடுத்தாரு, சான்ஸே கிடையாது. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கேமே ஆக்சுவலா சேஞ்ச் ஆச்சு. ஸோ தே டிட் தியர் பெஸ்ட். யூஎஸ்ஏ அவ்வளவுதான் சொல்ல முடியும். லாஸ்ட் ஓவர்ல எல்லாம் 27-28 ரன்லாம் அடிக்க முடியாது. அதுக்கு கிரெடிட் ரபடாவோட பெனால்டிமேட் ஓவர் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த ஓவர்ல ஒரு 2 6 போயிருந்தா கூட லாஸ்ட் ஓவர்ல 16 runs 17 runs கூட சில ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ ரபடா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி போட்டது நிஜமா பெரிய விஷயம். அண்ட் நான் வந்து ஆக்சுவலா இந்த மேட்ச்ல ஒட்டினல் பேட்மேனை டிராப் பண்ணாங்க. ஐ வாஸ் நாட் என்ன சொல்றது சோ ஹாப்பி வித் த டிசிஷன் மக்கள். ஏன்னா ஒட்டினல் பேட்மேன் டெத்ல நல்லா போடுவாரு. எனக்கு ரபடாவோட பொசிஷன் தான் ரொம்ப கொஸ்டினபிளா இருந்தது. ரபடா தான் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, ஒரு பிரேக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் ரபடா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சாரு. பட் ஸ்டில் நான் திருப்பியும் சொல்றேன் மக்களே, ஒட்டினல் பேட்மேன் வில் பி சோ எஃபெக்டிவ் இந்த டெத் போலிங் இந்த ஃபியூச்சர் கேம்ஸ். இவங்க இதே டீமை வச்சு விளையாடினாங்கன்னா டெஃபினட்டா போலிங்ல எங்கேயாவது அடி வாங்குவாங்க, வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எனிவே தே வில் பி ஹாப்பி வித் திஸ் 2 points. யூஎஸ்ஏ கேன் ஹோல்ட் தேர் ஹெட் ஹைன்னு கண்டிப்பா சொல்லலாம் மக்களே. ஏன்னா ஒரு 18 runs வித்தியாசத்துல தான் தோத்தாங்க ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ல. ஸோ தே ஹவ் ஆல்சோ கிவன் சம் ஃபைட். அந்த ஒரு பயத்தை காமிச்சாங்க. ஸோ பெரிய விஷயம் அதுவே. ஒரு அசோசியேட் டீம் அதுவே. ஏன்னா ஒன் சைடா தோத்துருந்தாங்கன்னா இதுக்கு தாண்டா அசோசியேட் டீம்ஸ் எல்லாம் உள்ள வரக்கூடாது பாரு, ஈஸியா பொட்டலமாயிட்டு போயிடுறாங்க, அழகா 2 points வந்து என்னவோ அவார்டு மாதிரி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு பேசுவோம். ஆனா கடைசி வரைக்கும் அந்த டஃப் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கு கண்டிப்பா யூஎஸ்ஏ கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் கண்டிப்பா அதர் டீம்ஸ் லைக் வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாண்டும் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஜஸ்ட் லைக் தட் லைட்டா எடுக்க மாட்டாங்க இந்த மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம். சோ எனிவே சவுத் ஆப்பிரிக்கா காட் 2 crucial points, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம். சோ லீக் மேட்சஸ்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது குரூப் மேட்சஸ்ல அவார்ட் செக்ஷன்ஸ் வைக்கல. அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க அவார்ட் செக்ஷன் வைங்கன்னு சொல்லிட்டு. சோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம், வாங்க உள்ள போலாம். சோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா 2 பேருக்கு கொடுத்தானுங்க. வின்னிங் டீம்ல இருந்து டிகாக், லூசிங் டீம்ல இருந்து ஆண்ட்ரூஸ் கவுஸ். ஹர்மித் சிங் கூட கொடுக்கலாம், பட் இவங்க 2 பேருமே மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க மேட்ச்ல. அதனால இவங்க 2 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கெத்து பேட்ஸ்மேன்ஸ் அவார்டை கொடுக்குறோம். சோ கெத்து bowler ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ககிசோ ரபாடா. 4 overs 18 runs 3 wickets. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு பியூட்டிஃபுல்லா போட்டாரு. அதை விட பெனால்டிமேட் ஓவர்ல ஜஸ்ட் ஃபியூ ரன்ஸ் தான் 1 or 2 runs தான் கொடுத்து அந்த கேமே டோட்டலா மாத்தினாரு. சோ ஹியூஜ் கிரெடிட் டு ககிசோ ரபாடா. அதுக்கு தான் கெத்து bowler ஆஃப் த அவார்ட் நம்ம ரபாடா கொடுக்குறோம். So the all-rounder of the match கண்டிப்பா we should give to ஹர்மித் சிங்குங்க. பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டாரு. 4 overs 24 runs 2 wickets, பேக் டு பேக் விக்கெட்ஸ். அதுவும் அந்த காட்டன் போல்ட் ஆஃப் மில்லர் சோ க்ரூஷியல். அந்த டைம்ல மில்லர் நின்று இருந்தா ஒண்ணுமே எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 ரன் வந்திருக்கும். அண்ட் பேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு நாக்கல் ஆனாரு. 22 of 38 கவுஸோட ஒரு 91 runs பார்ட்னர்ஷிப். ஸோ சூப்பர் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்காக தான் இந்த அவார்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹர்மித் சிங்க்கு தரோம். ஸோ ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் அந்த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேபி அலி கானுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அந்த மார்க்ரமோட அந்த கேட்ச் அது கொஞ்சம் நல்லா பண்ணாங்க, நல்லா பிடிச்சாங்க. அண்ட் அட் த சேம் டைம் டிகாக்கோட கேட்சும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு கேட்ச், பவுண்டரி லைன்ல ஆக்சுவலா பிடிச்சாங்க. யூஎஸ்ஏ கேட்சிங் வாஸ் சோ குட். எனக்கு அந்த 2 விக்கெட் அந்த கேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பட்டுச்சு, நல்லா எடுத்தாங்க. மேபி அதுக்கு டெஃபினட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் தி அவார்ட்ஸ் கொடுக்கலாம். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா ஜஸ்தீப் சிங். நான் ஏற்கனவே லைவ்ல சொன்ன மாதிரி இவர் சொதப்புவாருன்னு தெரியும். அதே மாதிரி அந்த ஒரு ஓவர்ல 28 ரன் கொடுத்து மொமெண்டமே சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு அந்த 3வது ஓவர்லயே. அங்க இருந்தே சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நெவர் ஸ்டாப்பிங் கடைசியில 194ல முடிச்சாங்க. இன்ஃபேக்ட் 200 மேல அவங்க அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விக்கெட்லயே. சோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி தட் அவார்ட் கோஸ் டு ஜஸ்தீப் சிங். டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா அந்த 19th ஓவர் ஆஃப் ரபடா சூப்பரா போட்டாருங்க. அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 12 balls அங்க வந்து 1 or 2 runs அவர் வந்து கொடுத்தது வந்து பெரிய விஷயம். ஸோ அந்த டைம்ல அவ்வளவு சூப்பரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ சோக் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ், அதுதான் ரபடாவை பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரபடாவோட 19th ஓவர். அவார்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.